இருக்கிற இடங்களிலே நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தம் செய்வோம். ஒரு விசை குயிக்கா ப்ளீஸ். உங்க மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலேயும் உங்க மகிமையை எங்க கண்கள் பார்த்துடணும்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நீங்க சொன்னீங்க. ஆனால் அதில் எங்களால் நிறைவடைய முடியாது, அதில் எங்களால் திருப்தி அடைந்து விட முடியாது. உங்கள் மகிமை வெளிப்படுறதை நாங்கள் பார்த்துறணும் ஆண்டவரே. உங்கள் மகிமை வெளிப்படுறதை நாங்கள் பார்த்துறணும் ஆண்டவரே. கொஞ்சம் நேரம் இல்லை, வாய் திறந்து கத்த சமூகத்தில் கேட்போமா? உங்கள் மகிமையை பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும். பரகதுராஷே பலதீரி பஹந்துரோ கூரியா தரபாஷயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவி, அவருடைய பிரசன்னம் நம்ம மூடிக்கொள்ளட்டுமே. இப்போ அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளட்டுமே. ஓ எங்கள் மத்தியிலே இப்போ வாரும், எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் உந்த பாதத்திலே. ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் உந்த பாதத்திலே. 2 கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, அன்பின் ஆவி, சகலதரகதரபா இப்போ ரிவாஹந்தரோதரபகதுரபா. உங்க கைகள் எங்க மேல அசைவாடட்டுமே, உங்க செட்டைகள் நிழல் எங்களை மூடிக்கொள்ளட்டுமே. ஓ இப்போ வாரும், இறங்கி உங்க மகிமையை நாங்க வாஞ்சிக்கிறோம்பா. இன்னும் ஒரு விசை இறங்கி இப்போ வாரும் ஆண்டவரே.
உதவி செய். இப்போ தனித்து நிற்க முடியாதுப்பா. உங்க பலன் இல்லாம நிக்க முடியாதுப்பா. நீங்க இல்லாம ஊழியம் செய்ய முடியாதுப்பா. நீங்க இல்லாம எந்த காரியமும் நடக்காது ஆண்டவரே. நீங்க எங்க மத்தியில அசைவாடணும். நீங்க எங்க மத்தியில உங்க மகிமையை வெளிப்படுத்தணும். நீங்க எங்களுக்குள்ள உலாவணும். நல்ல கைதட்டி அப்பா அண்ணா பிரசன்னத்தை வரவேற்றவர்களாக ரபஹதரபா ஷகலதரபா ரியந்தரபா கதுரபா ஷகரபா ஓ ரகதரபா கராஷ்யா பலாதுரா ரேஹதரபா சந்தரலதர கதரபா. ஆண்டவரே, உங்க ஊழியத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம்பா. உங்க ஊழியத்தை நாங்க வரவேற்கிறோம்பா. நீங்க எங்களுக்கு உங்க மகத்தான கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்க உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சத்திய ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஊழியம் செய்யும், கற்றுத்தாரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபேசியர் 5:27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய சிலுவையின் பிரயாசம், ஆண்டவர் சிலுவையில் மரித்து தன் ஜீவனை கொடுத்ததற்கு வேதத்தில் சுமார் 23 காரணங்கள் உண்டு என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் ஆண்டவர் சிலுவைக்கு வந்தார், ஏன் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார், அதற்கான காரணம் என்ன என்று அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே மிக முக்கியமான ஒன்று, இந்த சபையை மகிமையுள்ள சபையாய் அவருக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரும் செலுத்த முடியாத ஒரு கிரயத்தை நம் ஆண்டவர் இந்த சபைக்காக செய்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு அங்கத்தினர்களாக இருக்கிற நம்முடைய சபைகளுக்காக யாரோ ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, நாம் மாத்திரமல்ல, ஆண்டவர் நாம் யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்ன சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு? மகிமையுள்ள சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு. இந்த வார்த்தை நமக்கு விளங்கணும்னா, மகிமையுள்ள சபை என்பது என்ன அப்படின்றது நமக்கு புரியணும்னா, மகிமை என்பது என்ன அப்படின்னு நமக்கு விளங்கணும்னு நேற்று தினத்தில் மாலை வேளையில் ஆண்டவர் 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இது இரு சேர் வார்த்தைகள், ஒரே அர்த்தம் உடையது போல தோன்றுகிற வார்த்தைகள். பிரசன்னம், மகிமை என்று பார்த்தோம். பிரசன்னம் வேறு, மகிமை வேறு. பிரசன்னம் என்பது தேவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலைக்காக மாத்திரம் தம்மை வெளிப்படுத்துவது பிரசன்னம். ஒருவேளை எனக்கு சரீரத்தில் சுகவீனம் உண்டு, என்னை சுகமாக்கும்படி மாத்திரம் அவர் வந்தாரானால் தேவன் தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார் என்று அர்த்தம். ஆனால் மகிமை என்பது அவருடைய ஒரு முகத்தை மாத்திரம் அல்லது ஒரு குணாதிசயத்தை மாத்திரம் அல்லது ஒரு புறத்தை மாத்திரம் காண்பிப்பதல்ல, தன் முழுமையையும் நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு பேரு மகிமை என்று பார்த்தோம். ஆகவே இந்த காலத்தில் சபைகள் ஏதோ ஒன்றில் மாத்திரம் அல்லது ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் பெருகிவிடக் கூடாது. எல்லா நிலைகளிலும் சபை வளர்ந்து பெருகத்தக்கதாக சபைகள் மகிமையை வாஞ்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நேற்று இரவு வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட சத்தியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன் மகிமையை வாஞ்சிக்கணும்? ஏன்னா மகிமை 5 காரியங்களை செய்யும் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். மகிமை வெளிப்படும் போது குறைவுகள் எல்லாம்
நிறைவாகும் என்று பார்த்தோம். மகிமை வெளிப்படும் போது முந்தினவைகள் அல்ல பிந்தினவைகள் மேன்மையாய் பேசப்படும் என்று பார்த்தோம். மகிமை வெளிப்படும் போது புதிய அத்தியாயங்கள் நம் வாழ்க்கையில் தொடங்கும் என்று பார்த்தோம். மகிமை வெளிப்படும் போது குறைவுகள் வெளியே தெரியாதபடி அவர் தமது மகிமையினால் மூடிக்கொள்வார் என்று பார்த்தோம். கடைசியா மகிமை வெளிப்படும் போது அவர் நமக்காக பதில் செய்வார் என்று பார்த்தோம். நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நமக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், தரிசனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. அவைகளை கர்த்தரின் மகிமை பார்த்து கொள்ளும். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சபை மேல மகிமை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தின் மேல் மகிமை இருக்கிறதோ, எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மகிமை இருக்கிறதோ, அந்த மனிதனுக்காக அவன் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அந்த சபைக்காக சபை யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தரின் மகிமை அவர்களுக்காக யுத்தம் பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்போதெல்லாம் கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பினார்களோ அப்போதெல்லாம் மகிமை மேகத்தில் காணப்பட்டது. மோசே பேசல, மோசே சண்டையிடல, மோசே எதிர்த்து நிற்கல. ஆனால் மாறுத்திரமாய் கர்த்தரின் மகிமை அவனுக்காக நியாயம் செய்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே நாம் வாஞ்சிக்க வேண்டியது தேவனுடைய மகிமை ஒன்று என்னோடு இருந்தால் போதும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கையில வேற ஒன்றை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, வேற ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஒன்று மட்டும் ஒன்றை நான் கேட்டேன், தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையும் அவருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது என் வாழ்க்கையில நான் என்ன காரியத்தை பெற்றுக்கொண்டனோ மகிமையை பெற்றுக்கொண்டேன். அதுதான் அவருடைய வாஞ்சையா தாகமா இருந்தது என்று நேற்று தினத்தில் கற்றுக்கொண்டோம். இந்த மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் நம் வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். மகிமைக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயம் மகிமையை பார்க்காமல் நம் கண்கள் மூட போகிறது இல்லை. ஒருவேளை இன்றைக்கு குறைவுகளோடு, அநேக தேவைகளோடு, அநேக பிரச்சனைகளோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், இவைகளிலேயே நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. நிச்சயம் ஒரு நாள் மகிமை எல்லாவற்றையும் மாற்றுகிறதை நம் கண்கள் காணத்தான் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு கோத்திரத்தினுடைய பெயர் அட்டைவணைகளில் இராதபடிக்கு தொலைந்து போயிற்று. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபின் ஆசீர்வாதத்தில் அவர் பெயர் எழுதப்படுகிறது சிமியோன். ஆனால் அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகளாக இருந்ததினாலே யாக்கோபு லேவியையும் சிமியோனையும் கிட்டத்தட்ட மனவேதனையோடு, அந்த வார்த்தையை சொல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கு, சபித்தார்னே சொல்லலாம். இவர்கள் தன் ஜனங்களுக்குள்ளே பிரிந்து போகட்டும் என்று சொன்னார். ஆனால் லேவி சுதாரித்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் கர்த்தர் பட்சத்தில் நின்னதுனால, மேரிபாவின் தண்ணீர்கள் சோதிக்கப்படும் போது அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் இருந்ததுனால ஆண்டவர் கிருபையினால லேவி கோத்திரத்தை வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் தகப்பனினுடைய இந்த கொஞ்சம் வேதனைக்குரிய இந்த வார்த்தைகள் சிமியோன் மேல பழிச்சிட்டு, மோசே ஆசீர்வதிக்கும் போது 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது சிமியோன் பேர் அங்க இருக்காது, எடுபட்டு போயிற்று. இந்த கோத்திரம் எப்படி இருதயத்தில் வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள் நாங்களும் ஒரு கோத்திரம். எல்லாருக்கும் தனித்தனி எல்லைகளை கொடுத்தார். ஆசேருக்கு தனி எல்லை, தானுக்கு தனி எல்லை, நப்தலிக்கு தனி எல்லை, செபுலோனுக்கு தனி எல்லை, எப்ராயிமுக்கு, மனாசேக்கு, காத்துக்கு, ரூபனுக்கு எல்லாருக்கும் தனித்தனி எல்லைகள். ஆனால் சிமியோனுக்கு மட்டும் கர்த்தர் பங்கிடும் போது யூதாவின் புத்திரர்களுக்குள்ளே அவர்களுக்கு பங்கு. காணப்படாமல் போகிறதுக்காகவே தேவன் அப்படி செய்துட்டார். இந்த கோத்திரமே இல்லாம போயிட்டு, அதுக்கப்புறம் அட்டவணைகள் நம்ம தேடி பார்க்கும்போது சிமியோனை குறித்து பெரிய ஒரு காரியம் வேதத்தில் எழுதப்படலை. ஆனா இந்த சிமியோன் கோத்திரத்துக்குள்ள ஒரு காரியம் மாத்திரம் உள்ள ஆழமாய் விழுந்து கிடந்தது. ஆண்டவரே, எங்க கோத்திரத்தோட பேரை மோசே சொல்லக்கூட இல்லை, பின்னாடி அட்டவணைகள்ல எங்களை குறித்த காரியங்கள் எழுதப்படக்கூட இல்லை. ஆனா
இப்படியே எங்க கோத்திரம் முடிஞ்சு போக கூடாதுப்பா, எங்களுக்கு மகிமை திரும்பி வாரதை நாங்க பாத்துறணும், எப்படி ஆகிலும் உங்க மகிமை எங்க கண்ணு பாத்துறணும்னு தலைமுறை தலைமுறையாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த கோத்திரத்துல தான் புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் எழும்புகிறான். அவன் பேர் சிமியோன். இவன் வயது சென்றவன். இப்ப ஆண்டவர் இவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, ரட்சண்யத்தை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய். மகிமையை பார்க்காம ஒரு சந்ததி உன் வாழ்நாள் முடிந்து போகாது. அன்றைக்கு காலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சிமியோன், நல்லா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, ஒரு கோத்திரத்தில் ஒரு பெயர் வந்துச்சுன்னா அந்த கோத்திரத்தில் தான் மறுபடியும் அதே பெயர்கள் வரும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பென்யமீன் கோத்திரத்தில் சவுல்ங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸ். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போதும் அதே பென்யமீன் கோத்திரத்தில் அவனுக்கு பேர் சவுல். இப்ப இந்த மனுஷனுக்கு சிமியோன் பேர் வச்சிருக்காங்க. இவர் எந்த கோத்திரம்? எந்த கோத்திரங்கள் பழைய ஏற்பாட்டில் பேரற்று போயிட்டோ, எந்த பேரை மோசே சொல்லவில்லையோ, அதே கோத்திரத்திலிருந்து எழும்பின ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அன்று காலையில் சொல்லுகிறாரு, இப்ப எழும்பி என் சமூகத்துக்கு போ, மகிமை வெளிப்பட போகிறது, மகிமையை உன் கையில வாங்க போற, மகிமையை உன் கைகள் சுதந்திரிக்க போகிறது போன்றார். எழும்பி சிமியோன் வந்தா, ரட்சண்யத்தை அவர் கண்கள் கண்டது. மகிமை பொருந்தின இயேசு அவர் கைகளிலே கொடுக்கப்பட்டா, அதை வாங்கி சிமியோன் சொல்றாரு, உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. நல்ல கையை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி, இந்த குறையோடையே உங்க வாழ்க்கை முடியாது, இந்த பிரச்சனைகளோட உங்க வாழ்க்கை முடியாது. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் அத்தியாயங்கள் மாறி இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை உங்களை குறித்து வேறு விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்காய் ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது 12 கோத்திரங்களையும் 1,44,000 பேர் தொகையிடப்படுகிறார்கள். ஒரு கோத்திரத்திற்கு 12,000 பேர் என்ற விகிதத்தில் 1,44,000 பேர் தொகையிடப்படுகிறார்கள். அப்படி தொகையிடப்படும் போது பட்டையில் அட்டவணைகளை குறிச்சு பார்த்தீங்கன்னா எந்த கோத்திரத்தை இல்லைன்னு எழுதியிருந்தாரோ வெளிப்படுத்துற விசேஷத்தில் அந்த சிமியோன் கோத்திரம் மறுபடியும் எழுதப்படுகிறது. அதற்குள் இருந்தும் ஒரு 12,000 பேர் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அத்தியாயங்கள் இப்படியே முடியாது. வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி காலம் மகிமை வெளிப்படுகிற காலமாய் முடியும். நிறைய பேருக்கு வசனம் விளங்கலன்னு நினைக்கிறேன், புரியலன்னு நினைக்கிறேன். உபாம 33வது அதிகாரத்தில் உங்க பேரை எடுத்துட்டாரு. சிமியோன்கிற பேரை அங்க இல்ல அட்டவணையில. ஆனா வெளிப்படுத்தல சொல்லும் போது உங்க பேரை மறுபடியும் கொண்டு சேர்த்துட்டாரு. என்னால என் பிள்ளையை தள்ள முடியாது. ஏன் தெரியுமா? என் பிள்ளையின் காலத்துல மகிமை பார்க்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் கைகள் மகிமையை சுதந்திரித்திருக்கிறது. அதனால இந்த இரவு வேளையில உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார். அதை இறுக பற்றி கொள்ளுங்க. ஒருவேளை இன்றைக்கு அநேக குறைவுகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒன்றை மாத்திரம் வாஞ்சிங்க, உங்க மகிமையை எப்படியாகிலும் பாத்திரணும், உங்க மகிமை வெளிப்படுறதை எப்படினாலும் பாத்துறணும், உங்க மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்பற்றணும். உங்க மகிமைக்காக மாத்திரம் நாங்க ஏங்குறோம். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற வல்லமை கர்த்தரின் மகிமைக்கு உண்டு. உங்க உற்சாகத்துல வேணா கொஞ்சம் தீ வச்சு விடுவோமா? புரிஞ்சவங்க? அடா 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 இட்லி இருக்குங்க, சத்தியமா இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இட்லி கொடுப்பாங்க. நல்ல சத்தமாக தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படியே நம் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை. ஆனா மகிமை வெளிப்பட்டாதான் இதெல்லாம் மாறும். ஆகவே நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கையில் என்ன தாங்க ஆண்டவரே? அப்ப அந்த மகிமை வெளிப்படணும்னா என்ன வேணும்? காலைல ஒரு காரியத்தை கத்த சொன்னாரு, அவர் சமூகத்தில் நிற்க பழகிக்கோங்க. அந்த பிரசன்ஸை விட்டுறாதீங்க. யார் தேவ சமூகத்தில் விடாமல் நிற்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் எது வெளிப்பட்டுரும்? மகிமை வெளிப்பட்டுரும். தினந்தோறும் போய் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்த சிமியோனுக்கு கர்த்தர் மகிமையை கைகளில் தருவார்னா, நீங்களும் நானும் விடாம கர்த்தர் சமூகத்தில் நிற்க பழகுவோம்னா மகிமையை கர்த்தர் தராமல் போவாரா? எதை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு என் கையில மகிமை இல்லை, ஆனா ஒன்று கர்த்தர் தந்திருக்கிறார், அவர் சமூகத்தை தந்திருக்கிறாரு.
எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் நடந்தாலும், அவர் சமூகத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அவருடைய அந்த பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். சில நேரங்களில் மனச்சோர்வுகளை பிசாசு உண்டாக்குவான். பல மனிதர்களால் மனச்சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதிகள் வரும், சில தடைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். உடனே சோர்ந்து போய் இனி எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு போயிடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சமூகத்தில் நின்னுட்டீங்கன்னா கர்த்தரின் மகிமையை பார்த்துருவீங்க. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் தேவ சமூகத்திலேயே நிக்கிற எலியா, எப்ப பார்த்தாலும் அவர் தன்னை அறிமுகப்படுத்தினா கூட எப்படி இன்ட்ரோ பண்ணுவார் தெரியுமா? ஒரு ஆளுக்கு போய் நம்ம அறிமுகப்படுத்தினா எப்படி அறிமுகப்படுத்துவோம்? நான் இந்த ஊர்ல இருந்து வாரேன், இந்த ஊழியத்துல இருந்து வாரேன், அல்லது இந்த இடத்துல இருந்து வாரேன், அப்படிதான் அறிமுகப்படுத்துவோம். ஆனா இவர் சொன்னாலே எப்படி சொல்லுவார் தெரியுமா? அவர் ஊர் பேரையே சொல்ல மாட்டார். ஆக்சுவலாக அவருடைய ஊர் பேரே உறுதியான பேர் தெரியாது. ஏன்னா கீழையாத்தின் குடிகளிலே பொதுவாக தான் இருக்கும். கீழையாத்துங்கிறது ஒரு ஊர் அல்ல, ஒரு பெரிய பட்டணம். திஸ்பிங்கிறத ஒரு ஊருன்னு நினைக்கிறோம். திஸ்பிங்கிறது ஒரு ஊர் கிடையாது. அந்த நாட்களில் கடன்பட்டவர்களை வைக்கிற சிறைக்கு பேரு திஸ்பி. அடையாளமே இல்லை. ஆனா இவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துவார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான். எப்பயுமே தன்னுடைய அறிமுகம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் எங்க இருந்து வாரேன்? The presence of God. தேவ சமூகத்திலிருந்து வருகிறேன். கேரி தாற்றங்கரைக்கு போனாலும் அங்கேயும் தேவ சமூகம், சாரிபாத் ஊருக்கு வந்தாலும் அங்கேயும் தேவ சமூகம். அவரையும் தேவ சமூகத்தையும் பிரிக்கவே முடியாது. கர்மேலின் மலைகளில் நின்றாலும் அங்கேயும் தேவ சமூகம், அங்கேயும் அவர் ஜெபம், அங்கேயும் அவர் நெற்றி முழங்காலில் பட குனிந்து ஒரு பெரிய நீண்ட ஜெபத்தை அவர் ஏறெடுப்பார். எங்கேயுமே தேவ சமூகத்தை விட்டு வெளியே போவே மாட்டார். ஆனா ஒரே ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, ஒரு ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தேவ சமூகத்தை விட்டு முதல் முறையாய் ஒரு சூறை செடியின் கீழ் போய் படுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு இங்க வந்த? எழும்பி ஓரே பர்வதத்துக்கு போ. ஓரே பர்வதத்தில் போய் நிற்கிறாரு. ஆண்டவர் அங்கே அதே கேள்வி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? நான் உன்னை இங்கே எதிர்பார்க்கல எலியா, உன்னை நான் இங்கே நிப்பேன் நான் எதிர்பார்க்கல எலியா. நீ என் சமூகத்தில் நிற்க வேண்டிய ஆளு. இந்த தேசத்தில் இதுவரை சந்தித்திராத ஒரு மகிமையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஆனா மகிமையை பார்க்க வேண்டிய நீ இப்ப தேவ சமூகத்துக்கு வெளியே வந்ததுனாலதான் அந்த மகிமை தேசத்தை விட்டு எடுபடுகிறது. மறுபடியும் சமூகத்துக்கு வான்னு தேவன் இழுத்து கொண்டு வந்து ஓரே பர்வதங்களின் அந்த கெபிகளை விட்டு வெளியே கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் எலியாவோட பேசினார். பாருங்க, மறுபடியும் மகிமை தேசத்தின் மேல் வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் மரித்த பிறகுதான், எல்லாருக்கும் மரண நிச்சயம். ஆனா எலியாக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே மகிமைக்குள்ள வா. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். இதை விட்டு நமக்கெல்லாம் மரிப்போங்கிற நம்பிக்கை இல்லை. அவ்வளோ காலம் தாமதிக்கும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நல்ல நாடகம் பார்க்க, சீரியல் பார்க்க, இவ்வளோ சோறை சாப்பிட, மல்லாக்க தூங்க, காலத்தை ஓட்டிடலான்னு நினச்சிடப்படாது. கர்த்தர் வருகை வெகு சீக்கிரம். கொஞ்சம் காலங்களை, அடையாளங்களை பாருங்கள். அத்தி மரத்தினால் துளிர் விடுகிறதை காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று சொல்லுகிறீர்களே, மனுஷகுமாரனுடைய வருகையின் அடையாளங்களை உற்று கவனியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேசத்தின் நிலைகளை பாருங்க. எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கை, எங்கு பார்த்தாலும் கொடுமையான காரியங்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி எழும்புகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள், எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள், சுனாமிகள், பேரலைகள், கொள்ளை நோய்கள், இவைகள் எல்லாம் மனுஷகுமாரன் தன் வாசற்படியில் நிற்கிறார் என்பதற்கான அடையாளம். ஆகவே சபை விழித்துக் கொள்ளணும். நமக்கு மரணம் என்று ஒன்று வரப்போகிறது இல்லை. கர்த்தர் சீக்கிரமா நம்மை சந்திக்கும்படி வரப்போகிறார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும், என் ஆண்டவர் இங்கே ஏறி வா என்று நம்மை அழைக்கிற சத்தம் கேட்கும். அன்றைக்கு நாம் மறுரூபமாகி அவருடைய சுழல் காற்றிலே மேகங்களின் மேல் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் இன்றைக்கு அவர் சமூகம் முக்கியம். மகிமையில் வெளிப்படும் முன்பாக இன்றைக்கு சமூகத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மகிமை வெளிப்பட வேண்டுமானா கர்த்தர் வைத்த இந்த சமூகத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. எப்போதும் பழைய பரிசுத்தவான்களுடைய பிரசங்கத்தில் 3ஆம் நாள் பிரசங்கம் வருகையை குறித்து நிச்சயம் இருக்கும். நமக்கு நாளை தினத்தில் நம்ம வெளியில் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த இரவு வேளையில் அதுக்கு கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். எதற்கு ஆயத்தப்படுங்க?
வருகைக்கு ஆயத்தப்படுங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க நினைக்கிறது போல இன்னொரு தலைமுறை எழும்பும், இன்னொரு காலம் வரும், நம் பிள்ளைகள் காலம் வரும் நம்பிராதீங்க. இந்தியாவினுடைய ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. எங்கும் உணவு பஞ்சங்கள் வரப்போகிறது. தேசம் வேறொரு நிலைக்கு நகர்த்தப்பட போகிறது. நம்ம நினைக்கிறது மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட இஸ்ரேல் பணிகளையும் இஸ்ரவேல் துரிதமாய் செய்து கொண்டிருக்கிறது. கொண்டு போவார். இனியும் காலம் செல்லாதையா, இனியும் காலம் செல்லாது. கர்த்தர் வருகை சீக்கிரம். அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானா இன்னைக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் அந்த பிரசன்ஸ்க்குள்ள இருந்து கொண்டே இருங்க. இன்றைக்கு நம்மை தொட்ட அந்த மகிமை, இன்றைக்கு நம்மை தொட்ட அந்த பிரசன்னம், இன்றைக்கு நம்ம மேல இறங்கி வந்த அந்த அக்கினி, இன்றைக்கு நம்ம மேல ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் நம் வாழ்நாள் முழுவதும் குறையாதபடிக்கு அதை காத்துக் கொள்ளுங்க. I carry the presence. நான் தேவ சமூகத்தை நான் இன்னைக்கும் பாதுகாத்திருக்கிறேன் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை மாற்றட்டும். தொலைத்து விட்டு மறுவாரம் வருகிறது அல்ல. என் தலை மேல கர்த்தர் வைத்த எண்ணெயின் அபிஷேகம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. இப்ப அவர் அப்பான்னு கூப்பிட்டாலும் அதே தொடுதலை என்னால உணர முடியுது. அந்த மகிமை என்னை மூடிக்கொள்றது, அந்த பிரசன்ன என்னை இறுக பற்றி பிடிக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்லணும். வெளியில போக கூடாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரைட். இந்த இரவு வேளையில இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு முறை 7-8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப மகிமை வெளிப்பட வேண்டுமானால் முதல் காரியம், இன்றைக்கு அவர் எனக்கு தந்திருக்கிற தேவ சமூகத்தை விட்டு நான் விலகி போய்விடக் கூடாது. இரண்டாவது காரியம், என்னை நானே விடுவித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்றைக்கு நான் விடுவிக்கப்படுகிறேனோ அன்றைக்கு ஒரு தேவ மகிமை என்னை சந்திக்கும். அழகா சொல்றாரு, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப மகிமை வெளிப்படும் தெரியுமா? உங்க அம்மா வந்திருக்காங்களா? அல்லையா? அடப்பாவமே. போய் இந்த பிள்ளைகளுக்கு நிறைய உளுந்தங்களி வச்சு கொடுங்க. இந்த குறுக்கு வலிக்கும் போல சாஞ்சிட்டாங்க. இல்லாட்டா எங்கேயாவது இந்த சென்ட்ரிங் கம்பி இருந்துச்சுன்னா கொடுத்து விழுங்க சொல்லுங்க. இப்படியே ஒருத்தன் சுவத்தில் சாஞ்சிட்டான், ஒருத்தன் பின்னாடி சாஞ்சிட்டான். என்ன ரைட்டு? பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் நம்ம கையப்பிடிங்க பார்க்கலாம். கையப்பிடி சொல்லுங்க. மகிமை எப்போ வெளிப்படும் தெரியுமா? என்றைக்கு நீங்க உங்களை விடுவித்துக் கொள்ளுகிறீர்களோ அதன் பிற்பாடுதான் மகிமை உண்டாகும். நல்ல புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்ப மகிமை உண்டாகுவதற்கு முன்பாக நமக்கு ஒரு டெலிவரன்ஸ், நமக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். நான் விடுவிக்கப்படாம எது வராது. நாங்க தான் ஆல்ரெடி விடுவிக்கப்பட்டோமே. இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம், நம்ம உண்மையிலேயே விடுதலையோட இருக்கோமா இல்லையாங்கிறது இன்னைக்கு விளங்கிரும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அங்க தெளிவா தான் எழுதுறாரு, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் வாசமா இருக்கிற. ரொம்ப டீடைல் பண்ணி எழுதுறாரு, சும்மா எழுதல. அவர் வெறும் கட்டுகள்னு சொல்லியிருந்தோம்னா நாம ஒரு 21 கட்டுகளை எழுதி வச்சிருப்போம். தெரியாதா? ஆவின்னு போட்டா ஒரு 21 ஆவியை கண்டுபிடிச்சிருக்கோம்.
இந்த ஆவி, அந்த ஆவி, திருட்டு ஆவி, களவு ஆவி, ஜாதி ஆவின்னு எழுதி வச்சிருக்கோம். அது மாதிரி பொதுவாக ஒரு கட்டுன்னு எழுதியிருந்தாருன்னா எத்தனை கட்டு கண்டுபிடிச்சிருப்போம்? ஒரு 21 கட்டுகளை கண்டுபிடிச்சிருப்போம். இப்படி கட்டு, அப்படி கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, பில்லி சூனிய கட்டு, மாந்திரிக கட்டு, ஏவல் கட்டு, எல்லா கட்டும் எழுதி மனப்பாடம் பண்ணி அதுக்கும் கையை தூக்கி ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே கட்டெல்லாம் உடையட்டுன்னு. ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை. இங்கே பாரு, இந்த வேடிக்கையெல்லாம் நீ எனக்கு காட்டுவேன்னு தெரியும். அதனால தான் தெளிவாக ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் எழுதாரு. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உனக்கு இங்க என்ன வேலை? அதான் ஒரு கேள்வி. இங்கிருந்து வெளியே வந்துட்டேனாலே மகிமை வெளியரங்கமாயிரும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல 2 காரியங்களை கொஞ்சம் வேகமாய் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. எப்போது விடுவிக்கப்படுதல் நடக்கிறதோ அதன் பிற்பாடுதான் மகிமை என்பது சம்பவிக்கும். இந்த டெலிவரன்ஸ் நடக்காம, விடுவிக்கப்படுதல் நடக்காம கண்டிப்பா எது வெளிப்படாது? ரைட். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க போகிறார். இன்னும் அவருக்கு சரியாய் 1 வார காலம் மாத்திரமே உண்டு. இன்னும் 7 நாட்களில் அவர் எருசலேமுக்குள்ளே தம் ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்றி சிலுவையிலே மரிக்க போகிறார். இப்ப எருசலேமுக்குள்ள அவர் வரும்போது ராஜாவாக அவர் வர விரும்பி அருகில் இருக்கிற கிராமத்தில் போய் கழுதையை கொண்டு வாங்கன்னு சொன்னார். வேதம் அங்க தெளிவா எழுதுகிறது. மார்க் 7:15 என்று நினைக்கிறேன். கவனிங்க, அங்க ஆண்டவர் எழுதும் போது தெளிவா எழுதுறாரு. அங்க போய் அந்த கிராமத்துக்குள்ள போனப்போ இருவெளி சந்தையிலே ஒரு கழுதை கட்டி இருந்ததாம். ஒருவரும் ஏறிடாத கழுதைதான். வசனம் சொல்லவா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம். சாரி, மார்க் 11:4. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கவனிங்க. கழுதைக்கு என்ன மரியாதை உங்களுக்கு விளங்காதுல, தெரியாதுல? ஏன்னா இஸ்ரவேல்ல எதுக்கு தான் மதிப்பு அதிகம்? கழுதைக்கு தான் மதிப்பு அதிகம். அங்க இருக்கிற எல்லா கால்நடைகளை விட விலை கூடினது எதுனா கழுதை தான். ஏன்னா ராஜாக்கள் எதுல மட்டும்தான் பவனி வருவாங்க? கழுதையின் மேல மட்டும்தான் பவனி வருவாங்க. அப்போ இந்த பிரீசியஸான இந்த கழுதை, விலை மதிப்பற்ற அந்த கழுதை, ராஜாக்களை சுமக்க வேண்டிய கழுதை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கட்டி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். நடந்தது தெரியுமா? எப்போ இந்த குட்டியின் கழுத்தில் இருக்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதோ என் ஆண்டவர் அதன் மேலே ராஜாவாய் பவனி வர தொடங்கினார். இதுவரை யாரும் கண்டுகொள்ளாமல் கட்டி போட்டிருந்த இந்த கழுதை நடந்து வரும்போதுதான் தங்கள் வஸ்திரங்களை எடுத்து சாலைகளிலே விரிக்கிறார்கள். எல்லாரும் குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிறார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த மகிமையை இந்த கழுதை வாழ்நாள்ல பார்த்திருக்கவே செய்யாது. இன்னைக்கு இந்த மகிமையை பார்க்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இங்க கவனிங்க. கடைசி ராஜா சிதேக்கியாவோடு யூதாவிலே ராஜாக்களின் பட்டியல் நின்று போயிற்று. அதன் பிறகு 7 வருஷம் சிறையிருப்பு, அதன் பிறகு 400 ஆண்டு காலம் இருண்ட காலம். கிட்டத்தட்ட 400-500 வருஷ காலமா இங்க ராஜாக்களே இல்ல. 500 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ராஜா வர்றாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். இப்ப இந்த ராஜாவை சுமந்து கொண்டு இந்த கழுதை போகும்போது இதுவரை இந்த தேசத்தின் மேல் வராத ஒரு மகிமையை அது பார்க்கிறது. ஆனா இந்த மகிமை வெளிப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது கட்டவிழ்க்கப்பட்டது. எங்கெல்லாம் பைபிள் அந்த கட்டவிழ்ப்பு நடக்குதோ அங்கெல்லாம் என்ன வெளிப்படும்? மகிமை வெளிப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் இருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். இன்னொரு நபரை சொல்லிக் கொடுக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 41:14 அவன் காவற் கிடங்கில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அப்படின்னா இவன் சிறைக்குள்ள அடைபட்டு கிடந்தவன். மகிமை வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு இன்னைக்கு இல்ல, இன்றைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினார். கொஞ்சம் என்ன நிமிர்ந்து பாருங்க பார்க்கலாம் ப்ளீஸ், கொஞ்சம் கவனமா. பாடியா சந்து ஆயாசமா அல்லேலூயா சோத்ரம் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya பாடி ரைட்.
கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு வாக்கு பண்ணல, 13 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்புக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எல்லா நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உன்னை வந்து வணங்கும், 11 கதிர்கட்டுகளும் உன்னை வந்து வணங்கும். அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையை மேன்மையா மகிமையா வைப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். ஒரு நாள்ல மகிமையை பாப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது நிமித்தம் 13 வருஷமா இந்த கட்டுகளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டா. இவனுக்கு தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த கட்டுகள் உடையும். அன்னைக்கு கத்த சொன்ன வாக்குத்தத்தங்கள் மகிமையாய் நிறைவேறும். நடந்ததை பாருங்க. காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்த உடனே அவன் வஸ்திரங்கள் மாறுகிறது. பார்வோன் அதே அதிகாரத்திலே தன் சரப்பிணி எடுத்து அவனுக்கு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி அவனை தன் ரதத்தின் மேல் ஏற்றி யாவரும் தெண்டலிட்டு பணியுங்கள் என்று ஒரு பெரிய மகிமையான வாழ்க்கை பார்த்தது. விளங்கினவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்றைக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் எங்கள் கண்கள் உம்முடைய மகிமையை பார்க்கும். ஆகவே உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும்படி இன்றைக்கு எங்கள் மேல் விழுந்திருக்கிற இந்த கட்டுகள் உடையட்டும். நல்ல புரிகிறவங்க மட்டும், நல்ல விளங்குறவங்க மட்டும், அது கழுதையானாலும் சரி, அது தரிசனம் பெற்ற இந்த கழுதையை குறித்து இப்போ பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை. இந்த கழுதையை நீங்கள் லேசாக நினச்சிடப்படாது. இந்த கழுதை பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டார். இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் உன்னிடத்திற்கு வருகிறார். இந்த கழுதையை குறித்து மனுஷனை குறிச்ச தீர்க்கதரிசனம் தான் பரவாயில்லைங்க. இந்த கழுதையை குறிச்ச ஒரு ப்ராபசி, ஒரு மகிமை இந்த கழுதைக்கு வைக்கப்பட்டு எப்பயோ சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ இந்த கழுதை அந்த மகிமையை பார்க்க கூடாதபடி கட்டப்பட்டிருக்கு. என்றைக்கு கட்ட அவிழ்க்கப்படுகிறதோ அன்றைக்கு அது மகிமையை பார்த்துவிடும். யோசேப்பை குறித்து 13 ஆண்டுகளுக்கு முன்பாக மகிமையாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்றைக்கு அவன் காவல் கிடங்கிலிருந்து கட்டுகளில் இருந்து வெளியே வருகிறானோ அன்றைக்கு அவன் கண்கள் மகிமையை பார்த்துவிடும். இந்த பகற்காலத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, என்றைக்கு உங்களை விடுவித்து கொள்ளுகிறீர்களோ அன்பான தேவ ஜனமே, என்றைக்கு இந்த விடுதலை நமக்கு உண்டாகிறதோ அன்றைக்கு நம் கண்கள் அவர் மகிமையை பார்த்துவிடும். இன்றைக்கு ஒரு விடுதலை இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது நம்ம மேல இறங்கி வரட்டும்னு கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே ஒரு பலத்த ஒரு விடுதலை இன்னைக்கு நம்ம மேல இறங்கி வரட்டும். சில சங்கிலிகள் தரிப்புண்டு போகட்டும், சில காவல் கிடங்குகள் உடையட்டும், சில காரியங்களை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வரட்டும். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கலாம். ஆனா ஜெபிக்க விரும்புகிறவர்கள், என் மகிமை தடைபட்டு போயிட்டு பல ஆண்டுகளா மகிமை வெளிப்படாதபடி தடையாய் போயிட்டு மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, என் மேலே என் ஆண்டவர் வாசம் பண்ணணும், அவர் ராஜாவாய் என் தெருக்களுக்குள்ள பவனி வரணும். கட்டுகள் உடைந்தால் தானே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். கொஞ்சம் இடம் கொடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நம்ம மேல போட விரும்புகிறார். Para shakala tarapa இங்க எத்தனை யோசேப்புகள் உண்டு தெரியுமா? இங்க எத்தனை யோசேப்புகள் உண்டு தெரியுமா? மகிமையை பார்க்க வேண்டிய யோசேப்புகள் அத்தனை தீர்க்கதரிசனங்கள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமே இந்த கடினமான பாதைகளில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். உங்களுக்கு நல்ல தெரியும், இந்த வார்த்தை உங்களுக்கானது தெரியும். உங்க மேலதான் அந்த வசனத்தை கர்த்தர் இறங்க பண்றாருன்னு தெரியும். இப்ப ஜெபிங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த இரவிலே ஒரு விடுதலை. சில யோசேப்புகளை கர்த்தர் கரம் பிடிக்கிறார். சில யோசேப்புகளை வெளியே கொண்டு வர உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். Yes, it's a deliverance time. பிற்பாடு மகிமை வெளிப்படும், பிற்பாடு மகிமை வெளிப்படும். ஹந்தரோகோ ஷரகதுரபா ஹந்தரகதியரபாசி ரிபல கதுரோ ஷரகதரா. எத்தனை நாள் ஆண்டவர்ட்ட கேட்டிருப்பீங்க அண்ணே, அக்கா, எத்தனை நாள் ஆண்டவர்ட்ட கேட்டிருப்பீங்க, என்னை ஏன் ஆண்டவர் இந்த கடினமான பாதையில் நடத்துறீங்க, என்னை ஏன் ஆண்டவரை இவ்வளவு இக்கட்டுகளுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, என்னை ஏன் இத்தனை பேர் மறந்து போனாங்க, என் மேல இத்தனை பொய் குற்றச்சாட்டுகள் ஏன் ஆண்டவரே, என்னை ஏன் இந்த சிறையிருப்புக்குள்ள கொண்டு வந்தீங்க, என்னை ஏன் இந்த வேதனையான பாதையில் நடத்துறீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் யோசேப்பை காட்டி காட்டி சொன்னார்ல, யோசேப்பை உயர்த்துற மாதிரி உன்னை நான் உயர்த்துவேன்னு சொன்னார்ல. மகிமை உங்க மேலதானே, உங்களுக்கு தான் அந்த மகிமை. அது உங்க ஊழியத்துல தானே, உங்க குடும்பத்தின் மேலதானே. ஆனா என்றைக்கு அந்த சிறையிருப்பை விட்டு வெளியே புறப்படுகிறோமோ அன்றைக்கு மகிமை வெளியரங்கமாகும். கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி விடாதீங்க. என்ன
எஸ், பனியை போல ஆவியாவுடைய வார்த்தை சில தலைகளின் மேல இறங்கி வருகிறது, குடும்பங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. எஸ், பனியை போல மலையை போல இளம் பயிர்களின் மேல் பொழிகிறோம். கனி தர வேண்டிய திராட்சை செடிகள், சுவரின் மேல் படர வேண்டியவர்கள், உச்ச தலையின் மேல் வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தடையாய் போகிறதோ கத்த சொல்றாரு. விடுவிக்கப்பட்டால் மகிமையை பார்த்துருவீங்க, விடுவிக்கப்பட்டால் மகிமை நிறைவேறும். ஷிபாரா கதுரா கதரா. வார்த்தை விளங்குறவங்க, வார்த்தை புரிகிறவங்க, இந்த ஒரு வார்த்தை ஏண்டல்ல கொஞ்சம் நிறுத்தி நிதானமாய் சொல்ல விரும்புகிறேன். இங்க கவனிக்கணும், இங்க கவனிக்கணும். எத்தனையோ பேர் ஆண்டவர் விரல் நீட்டி சொல்லி சொல்லி சொன்னாரு, யோசேப்பு நடத்தின பாதையில தான் ஒன்ன நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. என்னை ஏன் ஆண்டவரை இவ்வளவு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்களை என்ன நடத்துறீங்க? ஏன் என் கைகளை கட்டி போட்டிருக்கீங்க? ஏன் என்னால ஒரு காரியமும் செய்ய முடியலன்னு புலம்புறீங்கல்ல? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி 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 இருக்கிறாரு. யோசேப்பின் வாழ்க்கை எப்படி நடந்ததோ உன் வாழ்க்கையில் அப்படிதான் நடத்துவேன், உன்னை ஒரு நாள் உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறா. ஆனா அந்த மகிமை வெளிப்படணும்னா இன்னைக்கு இந்த காவல் கிடங்கை விட்டு, இன்னைக்கு இந்த சிறையிருப்பை விட்டு தேவனுடைய கைகள் இன்னைக்கு பற்றி உங்களை வெளியே கொண்டு வரணும். சில காரியங்கள், சங்கிலிகள் இன்னைக்கு தரிப்புண்டு போகணும். எவைகள் உங்கள் மேல் விலங்கிடப்பட்டிருந்ததோ அவன் கையில் அந்த இரும்பு விலங்குகள் அன்றைக்கு தரிப்புண்டு போனது கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறோம். ரிசீவ் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். ஷபரா கதுலபா. எஸ் 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 எஸ், யாரோ சிலர் மேலே அபிஷேகம். ஓ ஷபரா கதரா. அது தொடங்குகிறது, அது தொடங்குகிறது. ஓ கண் கண்ட அடிமைத்தனத்தின் நுகங்கள் இன்றைக்கு முறிகிறதை பார்க்கிறேன். கம் ஆன், டெலிவரன்ஸ். எஸ், சில மனுஷர்கள் போட்டு விலங்குகளை கட்ட உடைக்கிறோம். உன் சகோதரர்கள் உண்மையில் வைத்து சுமத்திர பாரங்களை விட்டு, நுகத்தடிகளை விட்டு கட்டை வெளியே கொண்டு வரும். இனி அவைகள் உங்க மேல இருக்க போறது இல்லை. Receive the Holy Spirit. பராகதுரபாசி கந்தரகதரா ஆசியா கரபா. என் ஆண்டவர் ராஜாவாய் பவனி வர உங்களை தானே முன்குறிச்சா, உங்களை தானே முன்குறிச்சா. அக்கா, உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லவா? உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? உங்க தெருவில் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, நல்ல வசதியான குடும்பங்கள், நல்ல படித்தவர்கள், பட்டதாரிகள், மேன்மை உள்ளவர்கள், குலத்தால் உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எளிமையும் அற்பமுமான குப்பையில் கிடந்த உங்களை ஏன் கர்த்தர் விரல் நீட்டி பிடிச்சு வெளியே இழுத்தார் தெரியுமா? வா என் கூட சொல்லி ஏன் கூட்டு வந்தார் தெரியுமா? அவர் ஒரு ராஜாவாய் பவனி போறதுக்கு கழுத நீங்க தான், உங்க மேலதான் அவர் பயணிக்க போகிறார். சுவிசேஷம் உங்க மூலமாதான், அற்புத அடையாளங்கள் உங்க மூலமாதான், அபிஷேகம் உங்க மூலமாதான், ரபா கதுரபா உங்க பட்டணத்துக்கு விடுதலை உங்க மூலமாதான். ஹஷந்தரா லதரா கதரா பக்கரோ. புரியுறவங்க, ஆனா இந்த வார்த்தை விளங்கினவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் சிலருக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை யோசேப்பு அடையாளப்படுத்தி சொன்னவ கழுதையை போல அடையாளப்படுத்தி சொல்லுகிறா. அண்ணன் நிறைய நேரம் நான் கேட்டிருக்கிறேன் பாஸ்டர், நிறைய நேரம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவரே, எவ்வளவு பேர் இருக்காங்க எங்க குடும்பத்துல, எங்க உறவுகளுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் ஆண்டவரை என்ன போய் பிடிச்சீங்க, ஏன் ஆண்டவரை என்ன போய் தொட்டீங்க? இவ்வளவு பேர் மேன்மை உள்ளவங்க இருக்காங்கல்ல, மூத்தவங்க இருக்காங்கல்ல. தாவீது கேட்டிருப்பான்ல, எனக்கு முன்னாடி 7 சகோதரர்கள் ஆண்டவரே, 7 பேரும் படைக்களத்தில் நிற்கத்தக்கவர்கள், சரீரத்தால் புயபலத்தால் மேன்மை உள்ளவர்கள். ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிற என்னையே ஆண்டவரை தொட்டீங்க. ஏன்னா உன் மேலதான் உடன்படிக்கை பெட்டியை வைக்க போறேன், உன் மேலதான் தரிசனங்களை வைக்க போறேன், உன்னை கொண்டுதான் எழுப்புதல், உன்னை கொண்டுதான் அசைவு. உங்க தெருவுக்கு நீங்க நினைக்கிறால் சுவிசேஷத்தை கொண்டு போகாது, ஆனா நீங்க கொண்டு போவீங்க. So that அதனாலதான் ஆவியான சொல்றாங்க, இன்னைக்கு இந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட போகிறது. யார் மேல அவர் பயணிக்க விரும்புகிறாரோ இப்போ 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 கொஞ்ச நேரம் ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். Sister, receive the presence of God. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இத்தனை காலமா எவைகள் கட்டி வைத்திருந்ததோ கர்த்தர் தன் சீஷர்களை அனுப்புகிறார் கட்டவிழ்க்கப்படும்படிக்கு. ஹரகா ஷகதரபா பஹந்துரகு ரிஷகதரபா. எழும்பி போன ஆண்டவர் சொல்றாங்க,
பட்டணத்துக்கு நீதான் விளக்கு, நீதான் வெளிச்சம், நீதான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், ஒன்னதான் உடன்படிக்கையா நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆனா ஏதோ சில பிரச்சனைகள் என்ன வெளியே வரவிடாம கட்டி போட்டு இருக்கிறத பார்க்கிறேன். என் மூலமா இயேசு வெளிப்படல, என் மூலமா மகிமை வெளிப்படல, அவர் ராஜாவா வரலன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவர் தம் சீசர்களை அனுப்புகிறார், பணிவிடை ஆவிகளை அனுப்புகிறார், தூத சேனையை அனுப்புகிறார் உங்களை விடுவிக்கும்படி. இனி காவல் கிடங்குகள் அல்ல. Receive the presence. Yes. Yes, 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 yes. அவர் கைகள் சிலருக்கு நேர நீட்டப்படட்டும். Come on right now. Come on right now. ஒரு deliverance. வெளிப்படு, வெளிப்படு, வெளிப்படு. வேலை வந்தது, வேலை வந்தது. நீ வெளிப்பட வேண்டிய, நீ வெளிப்பட வேண்டிய, அவரை சுமக்க வேண்டிய time is coming. ஆவியானவர் சொல்றாங்க உன்னை வெளியே கொண்டு வர. Come on right now. ஷபரகதர கதரா. Yes, 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 yes. சாரகதுரா சந்தரலதி அரபா. இனி கட்டப்பட்டிருக்க போகிறது இல்லை, இனி கட்டுகளோடு வாழ போறது இல்லை. எந்த கடன் பிரச்சனை, எந்த வியாதி, எந்த குடிபழக்கம் என் குடும்பத்தை சிறைத்து உன்னை சிறைப்படுத்தியதோ கர்த்தர் அவைகளின் மேலே தன் கைகளை நீட்டுகிறார். இனி அவைகள் வாழ்க்கையில செயல்பட போறதில்லை. Come on deliverance. அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும். சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகை நெருப்பு பட்ட நூல் போல அறந்தது போல இப்போ ஆவியானவர் சபை மேல பலவாய் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க தங்கச்சி, பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர். இட்ஸ் a time, it's a time, it's a time. மகிமை வெளிப்பட போகிறது. அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. சிலரை தூக்கி எறியும். Come on right now. ஷாகாதரா அக்கினி விழுகிறது. கந்துரோகோ ரித்விபாஷா ரலகரோசி ரந்துரபா. எதை ஃபீல் பண்ணீங்களோ, எதை கட்டு நினைச்சீங்களோ, இப்ப அந்த பகுதியை கட்ட தொல்ல. யோ பாகோஷலம் பகர கதுரபாஷி அந்தரபலதரா. என் பிள்ளை என் கைக்கு வரணும், என் பிள்ளை என் கைக்கு வரணும். என் பிள்ளை வார்த்தையில என்ன சுமக்கணும், என் பிள்ளை ஜபத்துல என்ன சுமக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையில என்ன சுமக்கணும், என் வீடுகளுக்குள்ள என்ன சுமக்கணும். நான் ராஜாவா இந்த எல்லை புலியை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்குள்ள நான் வள வர விரும்புகிறேன். The kingdom is coming. ராஜ்யம் வெளிப்படுகிறது. ஆவியானவர் சொல்றாங்க என் ராஜ்யத்தின் வேலையை தொடங்க போறேன். ரிகா துரபா தீர்க்க தரிசனமாய் கத்த சொல்லுகிறார். It's a prophetical move. Kingdom work is starting. ரபா ஷியகரோ ஹந்தராதியாரபா. அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் இப்ப பிடிக்கிறார், இப்ப பிடிக்கிறார். சில சின்ன பிள்ளைகளை, சில வாலிப பிள்ளைகளை இப்ப ஆவியானவர் தொட போறார். கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். ஒரு அக்கினி மேல விழுகிறத பாப்பீங்க. ரபா ஷகரபா ஹந்தராதியாரபா. ஓ ஹசியகலா துரா ஹந்தராதியாரகரபா. அந்த மகிமை வெளிப்பட போகிறது தங்கச்சி, அந்த மகிமை வெளிப்பட போகிறது, அந்த மகிமை வெளிப்பட போகிறது. உன்னை கட்டி இருந்த கட்டுகை இன்றைக்கோடு தெரிப்புண்டு போகிறது. இன்னைக்கு இந்த இரவு நீ வெளியே போகும்போது சில பச்சை தாடை எலும்புகள், சில வரங்கள், சில கிருபைகள் உன் கைகளுக்கு வரும். ஒரு யுத்தம் தொடங்க போகிறது உன் கைகளினாலே. ஆயிரங்கள். Yes, receive the presence. ரீஷாகரா காதுரோகோ. சில ஊழியர்கள் கைகள் பச்சை தாடை எலும்புகள் இன்னைக்கு வருகிறது. ரிசீவ் பண்ணிக்கோங்க பாஸ், ரிசீவ் பண்ணிக்கோங்க பாஸ். எஸ், இதற்காகவே, இதற்காகவே பெலிசியர்கள் புது அகடினார் கயிறுகளால் கட்டினவைகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. இனி அவைகள் உன்னை கட்ட முடியாது, இனி அவைகள் பலவீனப்படுத்த முடியாது, இனி அவைகள் உன்னை முடக்க முடியாது. வெளியே சுதந்திரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். பாரா ஷகலா தரபா. சபை அவர் மகிமை மூடட்டும், சபை அவர் மகிமை மூடட்டும், சபை அவர் மகிமை மூடட்டும், சபை அவர் மகிமை மூடட்டும். இன்னொரு அரை மணி நேரம் தான் சபை முழுவதையும் ஒருவரையும் விடாம. சின்ன பிள்ளைங்க வேடிக்கை பார்க்காம முழங்கால் போடு பார்ப்போம், சின்ன பிள்ளைங்க எல்லாம் முழங்கால நின்று பார்ப்போம். ஒரு அக்கினியா சபையை கட்ட தொட போறா. எஸ், ஒரு பா ஷியாபாரா காத்துரா ஒரு பலத்த அபிஷேகம் இங்க இறங்கி இருக்கிறத பாக்குறேன். விடாதீங்க சிஸ்டர், விடாதீங்க சிஸ்டர், விடாதீங்க.
வெளிப்படுகிற நாட்கள் சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுகிற நாட்கள், வெளிப்படுகிற நாட்கள், வெளிப்படுகிற நாட்கள். திரைகளுக்கு பின்னால் மறைந்திருந்தது போதும், சபையை கர்த்தர் வெளியே கொண்டு வர. ஆண்டவர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தை, நீ கேரியத்திலேயும் சாரிபாத்திலேயும் மறைந்திருந்தது போதும், ஆகாப்புக்கு உன்னை காண்பி தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன். கர்த்தர் சபைக்கு சொல்றாரு, மறைஞ்சிருந்த காலம் முடிஞ்சிட்டு வெளியே வர போறீங்க. எந்த சத்துரு உங்களை மடங்கடிச்சானோ அவனுக்கு முன்னாடி இனி நீங்க வெளிப்பட போறீங்க. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர், பெற்றுக்கொள்ளுங்க சார். கட்டுகளை கத்த உடைக்கிறோம். ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஒரு மகிமை. எஸ், 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 எஸ். ரைட் நவ, எஸ், ரைட் நவ. கம் ஆன், ரைட் நவ. கட்டுகளை உடைக்கிறோம், கட்டுகளை உடைக்கிறோம். ரிசீவ் பண்ணுங்க சிஸ்டர், ரிசீவ் பண்ணுங்க. சில கட்டுகள் உடைகிறது, பச்சை தாடை எலும்புகள் வசமாய் வருகிறது. ரிசீவ் பண்ணிக்கோ. ஓ ஷபரா கலதரபா ஹந்தரதியர கதரபா. பெற்றுக்கொள்ளுங்க பிரதர், பெற்றுக்கொள்ளுங்க பிரதர், பெற்றுக்கொள்ளுங்க பிரதர். இனி அவைகள் முடக்க முடியாது, இனி அவைகள் முடக்க முடியாது, இனி அவைகள் கட்டி வைக்க முடியாது. டெலிவரன்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது கட்டுகள் உடையட்டும். கம் ஆன், ரைட் நவ. டெலிவரன்ஸ். ஓ பாஷா கலதரா அக்கினி இறங்குகிறது, நெருப்பு பட்ட நூல் போல. அந்த பெலிஸ்தியரின் கட்டுகள் அருந்து போனது மாதிரி இந்த இரவு வேளையில எல்லாரையும் சுற்றி இருந்த குடும்ப சூழ்நிலை, சொன்னீங்கள தங்கச்சி, குடும்ப சூழ்நிலை, என்னால அவருக்காக நிக்க முடியல. அங்க கர்த்தர் தம் கைகளை வைக்கிறோம். இனி அதை சொல்ல போறதில்லை. பரோகோ ஷலகதுரபா ஹந்தரதி அரகரபாசி ரிபாலா ராஷகலதரபா. வாயை திறந்து ஜெபம் தம்பி, வாயை திறந்து ஜெபம் தம்பி. ரிபா ஷகலந்தரகதி அரகரபா. நல்ல வார்த்தை விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற வார்த்தை, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை வெளிப்படும். உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை வெளிப்படும். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்ம அவர் கைகளினால் தொட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பாபிலோன் எவ்விதமான கட்டுகளினாலே நம்மை கட்டும் என்று ஒரு 3 காரியங்களை முழுவதுமாய் நமக்கு விளங்க பண்ண நேரம் இருக்காது. ஆனால் எளிமையாய் உங்களுக்கு புரிகிறது போல வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். பாபிலோன் செய்கிற முதல் கட்டு, பாபிலோன் செய்கிற முதல் கட்டு, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாதான கட்டமைப்புகளை அவன் உருவாக்கி உங்களை வசப்படுத்தி கொள்ளுவான். உங்களை எப்படி கட்டி வைக்க நினைக்கிறான் தெரியுமா? எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள உங்களை வைக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா? அவனா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அது தேவ திட்டத்துக்கு மாறானதுன்னு தெரியாத அளவுக்கு அவன் நம்மளை அதுக்குள்ள சிறைப்படுத்தி வைக்க பார்ப்பான். இங்க கவனிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரத்தில் the first time பாபேல் என்கிற வார்த்தை வருகிறது. பாபேல், பாபேல். இந்த பாபேல் தான் பின் நாட்களில் பாபிலோன் என்று மாறியது. பாபேல் என்றால் குழப்பம், பாபேல் என்றால் குழப்பம். இன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்பிரிட் சில தேவ ஜனங்களை, தேவ ஊழியர்களை, சபைகளை பிடித்து வைத்து தன் வசப்படுத்தி கொள்ளுகிறது. இந்த பாபேலுக்கு ராஜாவா இருந்தவன் பேர் நிம்ரோத். அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் எழும்பி ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நாம் எங்கும் சிதறி போகாதபடிக்கு வானலாவிய ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அவன் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன், வானலாவிய கோபுரம். இவனை கவனிக்கணும். ஒரு நகரத்தை கட்டுவோம்னு சொன்னா சரி, ஒரு பட்டணத்தை கட்டுவோன்னா சரி, வீட்டை கட்டுவோன்னா சரி. இவன் சொல்ற வார்த்தை பாருங்க, கோபுரத்தை கட்டுவோம். ஏன் கோபுரத்தை? அது வானலாவிய கோபுரம். ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரங்களில் ஒரு பெரிய சம்பவத்தை கர்த்தர் நடத்தினார். ஜலப்பிரளயத்தினால் தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டு போயிற்று. இப்போ இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மறுபடியும் ஒருவேளை ஆண்டவர் இதே மாதிரி, அப்படின்னா பாவத்தை விட மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இனி நான் உன்னை அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவன் என்ன சொல்றான்? பாவத்தெல்லாம் நம்ம விட வேண்டாம், அதை மாதிரி ஒருவேளை கர்த்தரை அழிச்சா கூட நம்மளை காத்துக்கிற அளவுக்கு என்ன கட்டி வச்சிருவோம்? கோபுரம் கட்டி வச்சிருவோம். சப்போஸ் ஜலப்பிரளயம் வந்தால் எங்கே போய் உட்காந்துக்கலாம்? மேலே போய் உட்காந்துக்கலாம். இவன் கோபுரம் கட்டுறதுக்கான ஐடியா பாருங்க. தேவ திட்டத்துக்கு மாறானவை செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். இதை செய்து
எல்லா ஜனங்களையும் தன் வசப்படுத்திக்கிட்டான். உங்களுக்கு பைபிளில் இருந்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், விளங்க பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை இந்த ஒரு பாயிண்ட்னாலும் போதுனாலும் ஓகே. இங்கே கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இவன் இழுத்த இந்த இழுவைக்குள்ளே யாரெல்லாம் போயிட்டானா, கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஆபிரகாமின் குடும்பமும் நிம்ரோத்தின் கைக்கு போயிட்டு. ஆமாங்க, நீங்கள் படித்து பாருங்க. அவன் எங்கே இருந்தான்னு தெரியுமா? ஸ்னேயர் தேசத்தில் கல்டைய பட்டணத்தில் ஊர் என்கிற பூமியில் இருக்கும்போது கர்த்தர் அழைத்தார். இந்த ஊர் என்கிற பட்டணம் என்ன தெரியுமா? நிம்ரோத்தின் ஆட்களுக்கு, இந்த ஸ்னேயர் குடிகளுக்கு, இந்த கல்தைய நாடுகளில் உள்ளவர்களுக்கு சிலைகளை செய்து கொடுக்கிற ஊர் தான் ஊர் என்கிற பட்டணம். அதனால தான் யோசுவா சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் அவர்கள் ஊர் என்கிற பட்டணத்தில் இருக்கும்போது சிலைகளை சுமந்தார்களே, அந்நிய தெய்வங்களை சுமந்தார்களேன்னு எழுதுறார். எங்க கொண்டு போய் விட்டுட்டான்னு பாருங்க. தேவ திட்டம் உள்ளவர்கள் கூட இந்த இழுவையில் உள்ள போயிட்டான். நிம்ரோத் சொல்றா, வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். இன்னைக்கு சில நேரங்கள் அழைப்பு வரும், வாங்கல நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். அவன் கூப்பிடுற அந்த அழைப்பு எதன் அடிப்படையிலானது? பாபேலினுடைய ஆவி என்ன தெரியுமா? ஒரு மனதை கொடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது தேவன் கொடுத்த ஒரு மனம் அல்ல. அது மாம்சப்படியான ஏதோ ஒன்றினாலே அது கட்டமைக்கப்படுகிறது. திருச்சபைகள், ஊழியர்கள் இதுல ரொம்ப கவனமா இருந்து விழிப்பார்ந்து செய்யணும். எங்களுடைய இந்த ஐக்கியம், எங்களுடைய இந்த ஒரு மனம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? புரியல சொல்ற காரியம் விளங்குதா? நம்முடைய ஐக்கியங்கள் எதனாலே? பாபேல் எப்படி கட்டுதுன்னு பாருங்க. பாபேல் எப்படி அவன் சொல்றான், இங்க பாருங்க, நீங்களும் நானும் வேற வேற இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளாம் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் ஏன் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறான்? அவன் காமோட சந்ததி. நிம்ரோத் யாரு? காமோட சந்ததி. உள்ள செங்கல் எடுத்து கொடுக்குறவன்லாம் யாரு? சேத்தினுடைய, சேமோட சந்ததி, சேமினுடைய வம்சம். உள்ள இவனுக்கு மண்ணள்ளி போட்டு சலிச்சு கட்டட வேலை பார்க்குறதுல யாருன்னா யாப்பேத்தின் சந்ததி. ஆண்டவருக்கு புரியலை, இவன் எப்படி ஒன்றுங்கிறான்? அவன் சபிக்கப்பட்டவன், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாப்பேத். இந்த சேமியன் திட்டத்தை என் வித்த உள்ள வச்சிருக்கேன், இவன் எப்படி ஒன்றுன்னு சொல்றான்? அதனால தான் முதல் வசனம், அவர்கள் எல்லாருக்குள்ளே ஒரே பாஷை இருந்தது. இவன் எப்படி கனெக்ட் ஆயிட்டான்னு பாருங்க. நம்ம ஒரு பாஷை பேசுறவங்க, அன்னைக்கு பாஷை ஒன்னா இருந்துச்சு, இன்னைக்கு வேற ஏதோ ஒன்னா இருக்கு. விளங்காது உங்களுக்கு? என்ன அப்படி ஐக்கியம் கேட்டா, நம்ம ஆளுக பாதிக்கும்ல. விட்டுருவோமா அந்த பாயிண்ட? என்ன அப்படி ஐக்கியம்? இங்கிட்டு அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனா எங்க பகுதிகளில் லைவ் போதோ, இதுதான் நம்ம கடிவாளம். சில விஷயங்களை சொல்லி விளங்க வைக்க கூட முடியல பாருங்க. கம்யூனிட்டி ஓரியண்டான ஒருமனப்படுறோம் தெரியணும். இங்க நமக்குள்ள இருக்கிற ஐக்கியம் ஜாதியினால் அல்ல, மதத்தால் அல்ல, மொழியினால் அல்ல, அதை தாண்டி தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக கர்த்தர் நம்மளை ஒண்ணு சேர்த்திருக்கிறார். புரிய மாட்டேங்குது பாருங்களேன். அதனாலதான் கிறிஸ்துவின் சகோதரனா இருக்கிற, இப்ப போட்டுக்கோங்க, கிறிஸ்துவின் சகோதரன் என்று எண்ணப்படுகிற மரியாளுக்கு இயேசுவுக்கு பிறகு பிறந்தவர்கள் இந்த யாக்கோபும் யூதாவும் சொல்றாங்க, மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியோம். ஏசப்பாவுடைய பிரதர்னு சொல்லல பைபிள்ல. அதை பவுல் எழுதும் போது குறிப்பிடுறார், கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபையும் தவிர நான் வேறு ஒருவரையும் காணலன்னு எழுதுறாரு. ஆனா யாக்கோபு சொல்லும் போது, நான் யாரும் தெரியுமா? எங்க அண்ணன் தான் இயேசுன்னு சொல்லல. நிறைய பேர் புரியாது, ஏன்னா இன்னைக்கு கன்னிமரியானே நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அது கன்னிமரியா இல்லைங்க, அதுக்கப்புறம் நிறைய பிள்ளை அதுக்கு பிறந்துருச்சு. புரிஞ்சவங்க ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வச்சு மரியாதை ஒரு அடி அடிச்சிடணும், விட்டவே கூடாது. நமக்கு ஏசப்பா தான் முக்கியம். இயேசு மட்டும்தான் உயர்ந்தவர்.
இயேசு ஒருவர் மாத்திரமே தெய்வம். அவர் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்தின் கீழெங்கும் பூமியை மேலெங்கும் அவர் மட்டும்தான் தெய்வம். அவர் மாத்திரம்தான் தெய்வம். அவர் மாத்திரம்தான் தெய்வம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற யூனிட்டி கம்யூனிட்டி ஓரியன்ட் ஆனதல்ல, லாங்குவேஜ் ஓரியன்ட் ஆனதல்ல. இங்க இருக்கிற இந்த ஃபெலோஷிப்க்கு என்ன காரணம் தெரியுமா? தேவனுடைய ஆவியினால் அவர்கள் இசைக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனமும் ஐக்கியமும் இருந்தது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குள்ளேயும் பாகுபாடுகள் இல்லை. ஆனா பாபேல் என்ன செய்யும் தெரியுமா? வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம். ஏன் தெரியுமா? நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாம் ஒரு ஐக்கியம் ஒத்து போகுது. இப்போ என் பாஷையும் உங்க பாஷையும் கொஞ்சம் ஒத்து போகாது. ஏன்னா அங்கிட்டு இருக்கிற அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்லங்க் வேற, இங்க இருக்கிற அந்த ஸ்லங்க் வேற இல்லை. அங்கே சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க, இங்கே சொக்காரகன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கேயாவது நான் போகும்போது அவங்க உங்க சொக்காரங்களான்னு கேட்டா உடனே அது என் கூட கனெக்ட் ஆயிடும். ஏன்? அவங்க தென்காசி ஆளா இருக்கும். உடனே எங்க பாஷை பேசுறீங்க, எதுல ஒரு மனம் ஆகுதுன்னு பாருங்க. என் மேல இருக்கிற அபிஷேகத்தினால் இசையல, என் மேல இருக்கிற தரிசனத்தால் இசையல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் இசையல, சத்தியத்தால் இசையல, மாறாக மொழியினாலோ வேறு ஏதோ காரியத்தினாலோ, எந்த தெருவு, எந்த ஊரு, என்ன சாயம், என்ன அடையாளம், போஸ்ட் மரத்துல என்ன கலர் பெயிண்ட்னு பார்த்து அது ஃபெல்லோஷிப் ஆகுதுன்னா இட்ஸ் வெரி டேஞ்சர். அது பாபேலின் கட்டு. என்றைக்கு இதை விட்டு, அதனாலதான் ஆண்டவரே தெளிவா சொன்னாரு, இதுக்காக வேண்டி நாள் இறங்கி வந்து விடுவிக்க மாட்டேன், உன்னை விடுவித்துக்கொள். நான் வந்து உன் கையை பிடிச்சு மகனே இந்த ஜாதியை விட்டு விடு, இந்த பற்றுகளை விட்டு விடு, இந்த இன உணர்வுகளை விட்டு விடு, வெளியே வா, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். மகிமை வேணுமா? இதை விட்டு வெளியே வாங்க. இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. இங்க இருக்கிற ஒவ்வொரு சபை ஊழியர்களும் கட்ட சொல்றாரு, இந்த வீடு சகல ஜனங்களுக்கும், எல்லா நிலைப்பட்ட ஜனங்களும் உள்ள வரணும். கேட்டகரி ஓரியண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா தேவன் அப்படி யாரையும் பிரிக்கிறது இல்ல. எல்லாரும் கர்த்தர் தம் பிள்ளைகளாய் பார்க்கிறார். சபைக்குள்ள சொல்லணும், ஆண்டவரே இந்த சுத்தி என்னென்ன கம்யூனிட்டி பீப்புள்ஸ் என்று சொல்லப்படுகிறார்களோ எல்லா இடத்துக்குள்ள இருந்து ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வாங்கப்பா. சபை நிரமன ஆண்டவரே. இது பாபேலை விட்டு வெளியே வந்த கூட்டம், இது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வெளியே வந்த கூட்டம். கர்த்தர் இங்க வச்சிருக்கிற ஃபெல்லோஷிப் வேற விதமானது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மகிமையை பார்க்க முடியாது, மகிமையை பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாபேலை விட்டு வெளியே வந்துரு, இந்த பாபிலோனின் குமார்த்தியை விட்டு வெளியே வந்துரு. அது ஒரு விதமான ஆவி, அது எங்கே போனாலும் அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும், அது கம்யூனிட்டி ஓரியண்டாக கனெக்ட் ஆகும், மொழி ரீதியாக கனெக்ட் ஆகும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, இதை விட்டு வெளியே என்ன செஞ்சிரு, வந்துரு. உங்களுக்கு ஒரு நபரை காட்டி கொடுக்குறேன், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்களேன். இப்போ இப்படி ஒரு கட்டமைப்பு அங்கே உருவாகிற போது, மொழியினாலே இனத்தாலே அவர்கள் ஒன்றுபடுகிற போது, எல்லாருக்கும் ஒரே பாஷை, குடும்பம் வேற வேற, லாங்குவேஜ் ஒன்றா இருந்ததுனால கனெக்ட் ஆகிட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க. இப்போ கவனிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னால் தெரியும். புறஜாதிகளுக்கு பழைய ஏற்பாட்டில் எந்த நன்மையும் நடக்கவில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் எல்லாம் செஞ்சாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தான் செய்திருப்பார். தீர்க்கதரிசிகள் எழுமினதெல்லாம் இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கும் தான். ஆனால் பைபிளில் முதல் முறை ஒரு தீர்க்கதரிசியை புறஜாதிக்கு அனுப்புனார்னா நினிவேக்கு தான் அனுப்புனார். இஸ்ரவேலுக்குள்ளேருந்து எழுமின ஒரு தீர்க்கதரிசியை the first time பைபிளில் புறஜாதி மனிதன் ஒருவனை ரட்சிக்கிறதுக்கு, புறஜாதி பட்டணமாகிய நினிவே ரட்சிக்கிறதுக்கு, அது அசீரியா. நினிவே பட்டணம் எது? அசீரியா. அசீரியாவுக்கு அனுப்புனார்னா ஃபர்ஸ்ட் டைம் பைபிளில் இது மட்டும்தான் சரித்திரம். இதுக்கு முன்னாடி அப்படி யாருக்காக அனுப்பலை, பின்னாடி யாருக்காகவும் அனுப்பலை. இப்போ நமக்கு விளங்கணும், அப்படி என்ன அசீரியா மேலே அவருக்கு ஒரு கண்ணோட்டம், எதுக்கு இப்படி அசீரியாக்காக வைராக்கியம் பாராட்டுறார், நினிவேக்காக ஏன் அப்படி ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஆண்டவரே யோனாவை கூப்பிட்டு சொல்றாரு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இந்த லட்சம் ஜனங்களை நான் எப்படிப்பா விட்டுற முடியும், என்னால் அப்படி விட முடியாது, போய் பிரசங்கம் பண்ணி அவங்களை ரட்சி, அவங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புன்னு சொல்றார். அது இப்போ நமக்கு யோனாவுக்கே அது கேள்விதான். ஆக்சுவலா ஆண்டவரே நீர் இஸ்ரவேலுக்கு பரிதபிச்சீர்னா சரின்னு சொல்லலாம், யூதாவுக்கு பரிதபிச்சீர்னா சரின்னு சொல்லலாம். ஆண்டவரே அவன் சத்துரு, அவன் எதிரி, அவன் விரோதி, அவன் தேவனுக்கு புறம்பானவன், அவன் மேல உங்களுக்கு என்ன அப்படி கரிசனை? எதுக்கு இந்த நினிவே அவ்வளவு தூரம் உயர்த்தி பிடிக்கிறீர்? ஏன் அப்படி என்ன அங்க மகிமையை வெளிப்படுத்த போறீர்? ஏன்னு தெரியுமாப்பா, இந்த பாபேல் கோபுர சம்பவம் நடக்கும்போது நிம்ரோத் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் ஒரே மொழி பேசுகிறவர்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது
சேமின் வம்சத்தில் பிறந்த அவனுடைய 6வது குமாரனாகிய அசூர் என்பவன் புறப்பட்டு போய் நினிவேயும் காலாவையும் ரேசீனையும் கட்டினான். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 10:10. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இது யாருடைய ஆதிஸ்தானம் தெரியுமா? நிம்ரோத்தினுடைய ஆதிஸ்தானங்கள். அடுத்த வசனம். அந்த தேசத்திலிருந்து நிம்ரோத்தின் எல்லைகளை விட்டு அந்த தேசத்தை விட்டு யார் புறப்பட்டு போய்? அசூர். இவன் யாரு தெரியுமா? சேமோட வம்சம். இவனுக்கு அது கொஞ்சம் நெருடல் ஆகுது. இல்லையே, இந்த ஆவி வித்தியாசமா இருக்கே, இவன் பேச்சு வழக்கு சரியில்லையே, தேவத்துவத்தோடு இவன் பேசலையே, தேவ ஆவியினால் இவன் பேசலையே, இவனுக்குள்ள ஏதோ ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. என்னால வேண்டி சேமின் வம்சத்தில் பிறந்த என்னால இந்த ஆவியோட ஒத்து போக முடியாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நானு நம்ம ஆளுகன்னு சொல்ற வார்த்தையை ஏத்துக்க முடியாது. ஜாதியால இணைக்கப்பட முடியாது. நான் வெளியே வாரேன்னு சொல்லி தான் பிள்ளைகளை சந்ததியை வெளியே கூட்டிட்டு போய் அந்த அசூர் கட்டினதுதான் நினிவே. இப்ப அவர்கள் பாவம் செய்த போது ஆண்டு சொல்றாரு, ஒரு நாள் எனக்காகவே வெளியே வந்தால, இந்த நிம்ரோத்தின் ஆவியை விட்டு, இந்த பாபேலின் குமாரத்தை விட்டு வெளியே வந்தால, அவனை என்னால விட முடியாது. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் புரியுறவங்க இன்றைக்கு ஒரு நாள் இனி வரப்போகிற நாட்கள்ல ஒரு மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நீங்க வெளியே வருவீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைமுறைகளும் அவரால் நினைவு கூறப்படும். தலைமுறைகள் அவரால் நினைவு கூறப்படும். இந்த ஒரு பிரதிஷ்டைக்காக வேண்டி, இந்த ஒரு தீர்மானத்துக்காக வேண்டி கர்த்தர் இன்னைக்கும் அந்த நினிவேயை மறக்கல. நீ நினைக்கிற மாதிரி இல்லையோனா, இந்த நினிவே உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கூட நிம்ரோத்தை ஏத்துக்கிட்டான், தலைவனா ஏத்துக்கிட்டான். காலண்டர்லாம் படம் போட்டுறாங்க. விசுவாசி வீட்டுக்குள்ளே போனால் ஒரு காலண்டர் தொங்குது, சாதி கட்சி தலைவரோட படம் இருக்கு, பத்திரிகையில் இருக்கு, ஃப்ளெக்ஸில். நல்லா முறைச்சிக்கோங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. 1/4 மணி நேரத்தில் முடிச்சு நான் பறந்துடுவேன். என்னைய பாசு சேஃப் பார்த்தீங்களா, பாசு என்னை கூட்டு போய் விடுறேன்ட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் விசுவாசிங்க. தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, பிரதிஷ்டை இருக்கு. ஆனா வெளியில ஃப்ளெக்ஸ் பார்த்தா அண்ணன் இருக்காரு, ஐயா இருக்காரு, அவர் இருக்கார், இவர் இருக்கார், சிறுத்தை இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, விளக்கமாறு இருக்கு, செருப்பு சோத்திரம். வெளியே வர முடியல. ஆனா இங்க உள்ள வந்து ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சிங்க. கர்த்தர் சொல்லுவாரு, இன்னும் உனக்குள்ள நிம்ரோத்தின் ஆவி இருக்கும்போது நான் எப்படி தேசத்தின் குடிகளை வெளியே கொண்டு வர முடியும்? அவங்களை எப்படி நீ உன் ஜனங்களா பாப்ப? கர்த்தர் சொல்றாரு, இந்த பாபேலின் ஆவியை விட்டு இன்னைக்கு சபை வெளியே வரும்னா, இந்த ஜாதி ஆவிகளை விட்டு, இந்த மொழி ஒற்றுமையை விட்டு. நல்லா புரியுதுங்க? ஆமா, உலக மனுஷனே சொல்றான், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. கணிதம் பூங்குன்றனார். உலக மனுஷன் சொல்றான். ஊழியக்காரங்களாகிய விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம சொல்லணும், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியா இருக்கும்படி எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லு. பைபிள்ல ஜாதிங்கிற வார்த்தைக்கு நேஷன் அப்படின்னு அர்த்தம், தேசம்னு அர்த்தம். எல்லா தேசங்களும் கர்த்தருடைய ஜனம். ஆண்டவரே, எங்க ஊழியம் ஒரு வட்டத்துக்குள்ள நின்று போயிறது இல்ல, பூமியின் கடைசி வரை அந்த அலையலையா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், எருசலேம்ல இருக்கிறது சரி, என்ன எருசலேமுக்குள்ள எல்லாம் வகையரா, யூதேயாவுக்குள்ள போகும்போது சரி, அங்க எப்படி போனாலும் சொக்காராக. ஆனா எருசலேமை தாண்டி யூதேயாவை தாண்டி போகும்போது சமாரியா, தண்ணி கூட அங்க வாங்கி குடிக்க மாட்டேன், ஏன்னா அது அசிங்கம். அவளே சொல்றா, நீர் ஒரு யூதரா இருக்க என்னிடத்தில் தண்ணி கேட்கலாமா? அது காலனி, அது ஒதுக்கப்பட்டது. என்னைக்கு உன் காலை ஆண்டவர் பாப்பா, எப்பா சமாரியாக்கு போ, எப்பா சமாரியாக்கு போ, நான் போக மாட்டேன்னு சொன்னா 1:8 1 மாத்துவார். நிறைய பேருக்கு பைபிள் வழங்காது. 1:8 தான் வாக்கு தத்தம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், அதுதான் வாக்கு தத்தம். அப்படிதான் நீங்க போகணும், சாட்சியா இருக்கணும்.
போக மாட்டேன், என்ன இருந்தாலும் எருசலேமும் யூதேயாவும் தான் எங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணது. எங்கிட்டு சுத்தினாலும் எங்கிட்டு போனாலும் வந்தாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அதுக்கு மேல வேண்டாம். ஆண்டவர் பொறுத்து போ. எப்ப 1:8 சமாரியாவுக்கு போ, 1:8 சமாரியாவுக்கு போ, 1:8 சமாரியாவுக்கு போ. யூதேயா வரைக்கும் வந்துட்டப்பா, இன்னும் கொஞ்சம் தாண்டி இந்த ஊர் வரைக்கும் வந்துட்டேன், அந்த காலனிக்குள்ள இந்த ஊர் வரைக்கும் வந்துட்டேன், அந்த ஜனங்களுக்குள்ள அந்த ஜாதிகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் போ. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திராக்குள்ள கொஞ்சம் போ, நீ பகைக்கிற மகாராஷ்டிராக்குள்ள கொஞ்சம் போ, பீகாருக்குள்ள கொஞ்சம் போ, ஒரிசாக்குள்ள போ, போ எதிர்த்து போ. அது ஆண்டவரே, அது கொஞ்சம் எங்களுக்கு ஒத்து போகாது. அவங்க அந்த கறி சாப்பிட்றவங்க இளங்களை பார்த்தியலா, அவங்க ஆவி ஒத்து போகாது, ஆவி ஒத்து போகாது, இந்த பாவி ஒத்து போகாது, ஆவி ஒத்து போகாதா. பொறுத்து பார்த்தாரு. 1:8 மாற்றி 8:1 அடிச்சார் பாருங்க. சபைக்குள்ள ஒரு குடுப்பு எருசலேமில் இருக்க எல்லாம் சிதறி இப்ப குடியேறினதே சமாரியால. எந்த இடத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னியோ அங்கதான் ஊழியங்கள் தொடங்க போகிறது. வார்த்தை விளங்கினவங்க பாபிலோனின் குடியிருப்புகளை விட்டு கர்த்தர் வெளியே வர சொல்லுகிறார். இனியும் உங்கள் எல்லைகள் இங்கே அல்ல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது மாதிரி கண்களை ஏறெடுத்து பார், வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் நீ கண் பார்க்கிற பூமி முழுவதையும் சபை சுதந்திரிக்கட்டும். இப்ப கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். உங்க கண் பார்த்து நீங்கள் நடந்து எல்லா தெருக்களையும் எல்லா பட்டணங்களையும் எல்லா கிராமங்களையும் கர்த்தர் சுதந்திரிக்க பண்ண போகிறார். கொஞ்சம் பாபிலோனை விட்டு வெளியே வந்துடணும், கொஞ்சம் இந்த பாபிலோனை விட்டு வெளியே வந்துடணும். அசூர் என்றவன் வெளியே வந்தது மாதிரி இன்னைக்கு சிலர் எழும்பி வெளியே வரணும். எங்களை அனுப்புங்க ஆண்டவரே, நீர் எந்த எல்லைகளுக்குள்ள எங்களை போக சொன்னாலும் அங்க நாங்க போவோம் ஆண்டவரே. எந்த ஜனத்தார் அண்டைக்கும் எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு போப்பான்னு சொல்றாரு. போற மாதிரி தெரியல. இப்ப போக மாட்டேன். கொர்நேலிய வீட்டுக்கு போ, அது எப்படி ஆண்டவரே? இதை அடிச்சு புசி, அது எப்படி ஆண்டவரே? இது என் வாழ்நாள் முழுதும் நான் தொட்டதே இல்லையே. ஐயோ ஏசப்பா, என்னால் அப்படி முடியவே முடியாது. பார்த்தார். சரி, இந்த ஒரு முறை உன்னை கொண்டு தொடங்கணும்னு வாக்கு தத்தம் இருக்குல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை, அந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் கர்த்தர் கட்டாயப்படுத்தி 2 பேரை அனுப்பி கூட்டு போக வச்சார். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பாருங்க, பேதுருவின் ஊழியம் புறஜாதிகளுக்குள்ள போகல. ஆனா பரிசேயனாய் பிறந்து பரிசேயனாய் வளர்க்கப்பட்டு நியாய பிரமாணத்தின்படி ஒரு குற்றமும் செய்யப்படாத பரிசேய வகுப்பை சார்ந்த பவுல கர்த்தர் கூப்பிட்டு, எனக்காக வேண்டி சில புறஜாதிகளுக்கு மத்தியில் நீ போவியான்னு கேட்டப்போ, உமக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம் என்றவன கர்த்தர் 3 கண்டங்களின் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சில பாபிலோனின் குடியிருப்புகளை விட்டு நம்ம வெளியே வருவோம்னா கர்த்தர் கிணிக்கிருந்து கர்த்தர் கொண்டு போக ஆரம்பிப்பா. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோனின் இந்த குடிகளை விட்டு நீங்க வெளியே வரணும். உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 காரியங்கள் உண்டு. அவனா நமக்கு நேரம் இல்லை, நான் இதோடு முடிக்கிறேன். இந்த ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு அழுத்தமாய் போடுவாரானா, ஆண்டவரே சில இடங்களுக்குள்ள என்னால் போக முடியல, சில இடங்களை பார்க்கும்போது என் இருதயம் ஒத்து போகல, அவங்க என்னை ஏத்துக்குருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா சபைக்கு கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம், இந்த ஜாதிகள் எல்லாம் உனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எழும்பி போனீங்கன்னா எந்தெந்த பகுதிக்கு முன்னாடி நின்னலாம், ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சிக்க மாட்டீங்களா, இந்த ஜனங்களை ரட்சிக்க மாட்டீங்களா, இந்த பட்டணத்துக்குள்ள ஊழியம் போயிடாதா, சுவிசேஷம் போயிடாதா, இந்த ஒரே ஒரு ராகம் எரிகோ விட்டு வெளியே வந்துட மாட்டாளான்னு நீங்க கேட்ட பகுதிகளுக்குள்ள கர்த்தர் கையை பிடிச்சு கூட்டு போறார். நல்ல சத்திய விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நீங்க உங்களை விடுவிச்சுதான் ஆகணும். நீங்க விடுவிக்கப்படாமல் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. பாபிலோன் இச்சையை தூண்டும். ஆகான் என்கிற யூதாவின் மனுஷன் சாபத்தீடானவைகள் இருந்து சிலவற்றை எடுத்துக்கொண்டான். யோசுவா கூப்பிட்டு கேட்கிறார், என்ன எடுத்தன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், பாபிலோனு சால்வையையும் பொன்னையும் வெள்ளியையும் நான் எடுத்துக்கொண்டேன், ஒரு வெள்ளி சேக்கலையும் பொற்பாலத்தையும் நான் எடுத்துக்கொண்டேங்கிறான். சொல்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம கையில் ஒரு வேளை கோல்டு இருந்துச்சுன்னா எதை பெருசாக பேசுவோம்? தங்கத்தை பெருசாக பேசுவோமா, வெள்ளியை பெருசாக பேசுவோமா, அல்லது ஒரு சால்வையை பெருசாக பேசுவோமா? எது மேன்மை உள்ளது? நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். தங்கம், வெள்ளி, ஒரு சால்வை. நான் உங்களுக்கு 3ஐயும் கொடுக்குறேன். எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க?
தங்கத்தை. ஏன்னா எது விலை மதிப்புள்ளது? ஆனா இந்த ஆகான்ட்ட யோசுவா கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 7:15 தானே, யோசுவா 7:15 தானே. வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஒன்றை மாத்திரம் வாசிட்டோம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், வேகமாய் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு. இவன் சொல்ற வரிசையை முத பாருங்க, வரிசையை முத பாருங்க. பொண்ணை தூக்கி கடைசியில் போட்டிருக்கான், வெள்ளியை மிடில் பண்ணியிருக்கான், சால்வையை பெருசா பேசுறான். பாபிலோனிய சால்வை. பாபிலோனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா? பொண்ணை விட வெள்ளியை விட இந்த சால்வையை பெருசா காட்டியிருக்கு. அவனுக்கு பொண்ணை விட வெள்ளியை விட எது விலையேற பெற்றதா தெரிந்திருக்கு? சால்வை. ஏன்னா கவர்ந்து இழுக்கிற தன்மை கொண்டது. தேவ சமூகத்தை விட, ரட்சிப்பை விட சில நேரங்களில் சில சால்வைகள் நம்ம மேலே விழுகிறது. அது இச்சிக்கப்படத்தக்கதா. என்ன செய்ய பாச, என்னால் அதை தவிர்க்க முடியல, அது கவர்ந்து இழுக்குன்னு சில காரியங்கள். இங்கே கவனிங்க. ஆகானே சால்வையினுடைய ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். சால்வைக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியுமா? இந்த சால்வையை ஒரு ஆள் மேலே போட்டோம்னா, எந்த மனிதன் அந்த சால்வையை போட்டானோ போட்ட மனிதனின் மேல் இருக்கிற கிருபைகள் அவன் மேலே பதியும், அழைப்பு விழும். எலியா போய் எலிசாவின் மேல சால்வையை போட்டுட்டு சொல்றாரு, உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். என்ன அர்த்தம் தெரியுமா? இனி என் ஸ்தானத்துக்கு நீதான், என் ஸ்தானத்துக்கு நீதான். அகியா ஒரு புது சால்வையை போர்த்து கொண்டு போய் அதை 10 துண்டுகளாய் கிழித்து அதை யெரொபெயாமின் கையில கொடுத்து, இனி இந்த 10 கோத்திரங்களும் உனக்குன்னு சொல்றார். இந்த சால்வை எவன் கையில் கொடுக்கப்படுகிறதோ அவன் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவான். சால்வைக்கு கெப்பாசிட்டி. இப்ப பாபிலோன் சொல்லுது, இனிமேல் யூதா கோத்திரத்தில் பிறந்த ஆகான் மேல ஏன் சால்வையை போடுறேன், இச்சையை போடுறேன். கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் கவனிக்கணும். அது இங்க கவனிங்க. யூதாவின் மேலிருந்து விழ வேண்டிய சால்வை, சல்மோன் மேலிருந்து விழ வேண்டிய சால்வை, நகசோன் மேலிருந்து விழ வேண்டிய சால்வை, இப்போ இந்த யூதாவின் குடும்பத்தின் மேல என்ன சால்வான? இச்சையின் சால்வை விழுகிறது. பிதாக்களின் சால்வை விழாமல் வேறு ஏதோ காரியம். கவனிங்க. உங்க பிதாக்களின் மேல இருந்த அபிஷேகம் நம்ம மேல வரணுமே தவிர, அவங்க மேல இருந்த அபிஷேகம் 2 மடங்கு நம்ம மேல வரணுமே தவிர, இன்றைக்கு இச்சையை சுமந்து கொண்டு திரியக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றி போடணும். இந்த பாபிலோனை விட்டு வெளியே வா, இந்த இச்சையை விட்டு வெளியே வா, உன்னை நான் மகிமையாய் நடத்த போகிறேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற கான்செப்ட் விளங்குது? ரைட், போதும். நம்ம நேரம் போயிட்டே இருக்கு. 3வது காரியம் ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறேன். பாபிலோனுக்கு இருக்கிற தன்மை என்னன்னா, நம்மை வசப்படுத்தும்படி நமக்குள்ள இருக்கிறத வெறுமையாக்கும். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்து பாபிலோன்ல இருந்து ராஜா ஆட்களை அனுப்பி வேவு பார்க்க சொல்றான். போய் பார்த்துட்டு வா, நல்லா விசாரிச்சுட்டு வான்றான். இவன் வந்து எல்லாத்தையும் கூட்டு போய் காட்டுறான், வீட்டை எல்லாம் காட்டுறான். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு, யார் வந்தது? பாபிலோன்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க. என்ன செய்த? என் வீட்டில் எல்லாத்தையும் நான் காண்பித்தேன். உடனே ஏசாயா சொல்றாரு, அவன் ஒன்றையை விட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவான். உங்களை வசப்படுத்தணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற சில நன்மைகளை வெளியே திருடினா. ஏன்னா ஆண்டவர் வேதம் சொல்லுதுல, ஒருவனை கொள்ளையாடணும்னா முதல்ல அவனை சிறைப்படுத்தணும்னா அவன் பலவான முந்தி என்ன செய்யணும்? அப்படின்னா தான் கொள்ளையாட முடியும். அப்போ உங்க கையில ஜெபம் இருக்கிற வரைக்கும், உங்களுக்குள்ள வசனம் கிடக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும், அப்போ உங்களை ஏதாவது ஒன்று செய்யணும்னா உள்ள கிடக்கிற வசனத்தை முதல் திருடணும். உள்ள இருக்கிற பிரசன்ஸை முதல் வெளியே கொண்டு போகணும். உள்ள இருக்கிற அபிஷேகத்தை வெளியே கொண்டு போகணும். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டா நீங்க நிராயுதபாணி, ஈஸியா அவங்களை அடிக்கலாம். பிசாசுனுடைய தந்திரம் பாருங்க. பாபிலோன் அப்படிதான் வருவான். நீங்க சில பேரை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது பாபிலோன் விளங்கும், பாபிலோனி ஆவின்னு விளங்கும். நல்ல ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருப்போம், நல்ல ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். உள்ள அவ்வளோ வார்த்தையை கத்தர் கொடுத்துருப்பார், அவ்வளோ திட்டங்களை கத்தர் கொடுத்துருப்பார். என்னன்னு தெரியல, அந்த அக்கா வரும், என்னக்கா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, பிறகு இன்னைக்கு என்ன அப்படிங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போகும், மேல இருந்த பிரசன்னமே போயிடும். உங்களுக்கு இது விளங்கவே செய்யாதுல்ல? பார்த்துருக்கீங்களா? பாபிலோன ஆளுங்க நம்ம வீட்டு பக்கத்திலேயே குடியிருக்கும். 10 நிமிஷத்துல உள்ள கடந்த வசனத்தையே மறக்கடிச்சு, நீங்க வரட்டுன்னு தான் காத்திருந்தேன். என்னவா, என்ன பிரச்சனை? இந்த அந்த 3வது வீட்டுக்காரி சண்டை போட்டா பத்தியெல்லாம், பெரிய சண்டை. ஏன் கேட்கீங்க? ஒரு கதை 20 நிமிஷம் சொல்லுவா பாருங்க, அந்த கதை உள்ள பதிஞ்சிடும், வசனம் வெளியே போயிடும். இதெல்லாம் என்ன ஆவி? ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வந்திருப்பா,
உன்னை விடுவித்துக்கோ, பிற்பாடு மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாபேலின் கட்டமைப்புகளை விட்டு வெளியே வாங்க, பாபேலின் இச்சைகளை விட்டு வெளியே வாங்க, பாபேல் கொடுக்கிற அந்த வெறுமையின் ஆவிகளை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு ஆவியன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நாகும் 2:2, வெறுமையாக்குகிறவர்கள் உன்னை வெறுமையாக்கி கொண்டு போனாலும் இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்பி வர பண்ண போகிறார். எல்லாரும் அப்படி எழுமி நிற்போமா? கர்த்தர் சமூகத்தில் வேகமா எழுமி நில்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணி முடிக்க போற. ப்ளீஸ் குயிக், வேகமா எழுமி நில்லுங்க பார்க்கலாம். உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை வெளிப்படும். ஆவியானவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு எத்தனை பேர் வெளியே வர ஆயத்தம்? கொஞ்சம் பைபிள் அப்படியே வைங்க பார்க்கலாம், பைபிளை வைங்க பார்க்கலாம். பேக் பண்ணி எடுத்து வச்சு டைரி எடுத்து பேனாவை மூடி எல்லாத்தையும் எடுத்து ஜிப்பெல்லாம் போட்டு வேண்டாம், வைங்க. அது அங்கேயே தான் இருக்கோ, வச்சுட்டு டக்குன்னு எழுமி நில்லு, கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபம் ஆரம்பிக்க போறோம். ஆண்டவர் சொல்ற ஒரு தெளிவான வார்த்தை, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். உன்னை விடுவித்துக்கொள். ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, ஒருவேளை உன்னை வெறுமையாக்கினாலும் பரவாயில்ல, நான் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன், மகிமையை திரும்பி வர பண்ணுவேன், மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். ஆனா ஒன்று நடக்கணும். இன்னைக்கு சில அடிமைத்தனத்தின் நுகங்களை விட்டு வெளியே வரணும், பாபேலின் ஆவிகளை விட்டு வெளியே வரணும், பாபிலோனின் காரியங்களை விட்டு வெளியே வரணும். வர விரும்புகிறவர்கள், வர விரும்புகிறவர்கள் இனி அப்படி இருக்க மாட்டேன், அந்த கட்டமைப்புகளுக்குள்ள இருக்க மாட்டேன், அந்த ஒரு மனதுக்குள்ள இருக்க மாட்டேன், அந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்க மாட்டேன். ஜாதிகளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் என்னை வெளியே வர சொல்றார். எத்தனை பேர் கேட்கிறீர்களோ? நான் இன்னைக்கு வெளியே வரப்போறேன். இனி எல்லா காலனிகளும், எல்லா பகுதிகளும், எல்லா தெருக்களும், எல்லா கிராமங்களும் கர்த்தருக்கு சொந்தமாகும்படி கர்த்தர் என்னை கொண்டு போக போகிறார். நான் வெளியே வரேன்னு சொல்றவங்க மேல கர்த்தரின் அபிஷேகம் இறங்கி வர போகிறது. இரண்டாவது காரியம், சில இச்சைகள் பாபிலோன் உள்ள தூண்டி 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 அதை நம்ம பக்கமாய் திருப்பி இருக்கிறது. அதன் ஆவிகள் நம்ம மேல விழுந்திருக்கிறது, அதன் சால்வைகள் நம்ம மேல விழுந்திருக்கு. கர்த்தர் சொல்றார், வெளியே வந்துரு, இந்த இச்சை வேண்டாம், இந்த இச்சை வேண்டாம். மூணாவது காரியம், ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பாபேல் செய்கிற ரொம்ப முக்கியமான காரியம் வெறுமையாக்குதல். எத்தனை முறைக்கா ஆண்டவர் நம்ம அபிஷேகத்தில் நிரப்பியும் யாரோ ஒருவருடைய கதைகள் நம்ம வெறுமையாக்குதல். அந்த உறவுகளை விட்டு வெளியே வாங்க, அந்த நட்புகளை விட்டு வெளியே வாங்க, அந்த ஜனங்களை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் சொல்றாரு, பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் வாசமாய் இருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். விடுதலையின் கரம் இந்த இரவு வேளையில் பலமாய் இறங்கி வருகிறது. இப்ப ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு அபிஷேகம் ரிபாஹா ஷக்கரா. சில கைகளை பிடிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வரட்டும். எஸ், விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கான வசனம், உங்களுக்கான வார்த்தை, மகிமை வெளிப்பட போகிறது, மகிமை வெளிப்பட போகிறது, மகிமை வெளிப்பட போகிறது. யோசேப்பை குறித்த வசனங்கள் நிறைவேறுகிற காலம் வந்தது. கழுதை கட்டி இருக்க முடியாது, கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். வசனம் புரிஞ்சவங்க கையை தட்டி ஆவியில் நிரம்பி எஸ், விடுதலை, 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 டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ். இரண்டாம் நாள் இரவு வேளையில் ஒரு பலத்த அபிஷேகம் சிலரை சந்திக்க போகிறது. ரிசீவ் பண்ணுங்க. அக்கினி, எஸ். பின்னாடி நிக்கிறவங்க பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. ஷாகாதாராபா விரும்பலனா கூட ஆண்டவர் வெளியே கொண்டு வரா. வா வெளியே, வா வெளியே. சில பாபிலோனின் ஆவிகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வரா, வெளியே கொண்டு வரா. நயமாய் பேசுகிற சில பாபிலோனின் ஆவிகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வரா. மகிமை வெளிப்பட போகிறது, மகிமை வெளிப்பட போகிறது, மகிமை வெளிப்பட போகிறது. சிலர் மேல, சிலர் மேல கர்த்தர் கையை வைக்கிறார். மகிமை, glory, glory, touch by the mighty hands. நல்ல ஒரு விசை கைகளை தட்டி விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. பூமியின் கடைசி பரியந்தம் உமக்கு சாட்சியாக இருக்கும்படி வெளியே கொண்டு வாங்க. சபைகள் வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும், ஜனங்கள் வெளிப்படட்டும். ஒரு பலத்த அபிஷேகம் சபையை மூடட்டும்.